திருச்சிற்றம்பலம். என்றும் பிணிகள் வாராதிருக்க நாளும் திருமுறையை ஓதும் நெறியை நமக்கு வழங்கியவர்கள் தேவார மூவர் பெருமக்கள். அவ்வகையில் ஞானசம்பந்தர் தலயாத்திரை 4 அவர் வழிபட்ட 277வது திருத்தலம், அதாவது 276வது திருத்தலமாக காலத்தியிலே இருந்தே கைலாயமலையை நினைந்து பாடிய அற்புத திருப்பதிகம். கைலாயமலை சைவ பெருமக்களுக்கு அவசியம் சென்று வணங்க வேண்டிய திருத்தலமாகவும் நாளும் மனதில் நினைத்து போற்றக்கூடிய அருந்தலமாகவும் விளங்கக்கூடிய கைலாய நாதர் அம்மை கைலாய நாகியை வணங்க ஞானசம்பந்தர் பாடிய தேவாரப்பதிகம். பண் தக்கேசி. திருச்சிற்றம்பலம். பொடிகொள் உருவ புலியில் நதன புரிநூல் திகழ் மார்பில் கடிகொள் கொன்றை கலந்த நீற்றர் கரை சேர் கண்டத்த இடிய குரலால் இரியும் அடங்கள் தொடங்கும் முனை சாரல் கடிய விடைமேல் கொடியொன்றுடைய கையிலை மலையாரே கையிலை மலையாரே தாதார் கொன்றை தயங்கும் முடியர் முயங்கு மடவாளை போதார் பாகம் ஆக வைத்த புனிதர் பணிமல்கும் மூதார் உலகில் முனிவருடனாய் அறநான்கு அருள் செய்த காதார் குழையர் வேத திரளர் கையிலை மலையாரே கையிலை மலையாரே போரார் கடலில் புனல் சூழ் காழி புகழார் ஞான சம்பந்தல் காரார் மேகம் குடிகொள் சாரல் கையிலை மலையார் மேல் தேரா உரைத்த சொஞ்சொன் மாலை செப்பும் அடியார் மேல் வாரா பிணிகள் அடியார் மேல் வாரா பிணிகள் வானோர் உலகில் மறுவும் மனத்தாரே மறுவும் மனத்தாரே. திருச்சிற்றம்பலம்.